ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான எல்லோருக்கும் பிடித்த பிஸ்பெல்லா பாத் செய்கிறத பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பிஸ்பெல்லா பாத்தை இனிமே வாங்க நம்ம வீட்டிலே செய்யலாம் ஈஸியாக. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சாப்பாட்டு அரிசி ஒரு ஆழாக்கு, இந்த ஆழாக்கோட மெஷர்மெண்ட் 200 கிராம். அதே ஆழாக்கில் பாதி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் 3 வாட்டி கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நாம் இந்த பிஸ்பெல்லா பாத்துக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் அரைக்கலாம் வாங்க. மல்லி 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு பட்டை 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்பைசஸையும் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கசகசா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டில் உங்களுக்கு கசகசா நல்லா பொரிஞ்சு வந்துடும். வறுத்த பொருட்களெல்லாம் ஆற வச்சு மிக்சிக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ சீக்ரெட் பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இது சுத்தமாக வடிகாட்டி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 5 ஆழாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 5 விசில் வைங்க. அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை தோணுங்க. ஒரு கிளறுங்க. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு முந்திரி தேவையான அளவு ஆட் பண்ணி முந்திரியை ஃப்ரை பண்ணிடுங்க. முந்திரி ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் 2. வெங்காயத்தை லைட்டாக வதக்குங்க. வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், நம்ம வறுத்து அரைச்ச பிஸ்பெல்லா சீக்ரெட் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வதக்குங்க. 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு புளியை நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ இது 1 நிமிஷம் சுண்ட வைங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு பேனுக்கு மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆழாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விடுங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூட்டியோ குறைச்சியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி குறைவாக இருந்தாலும் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இடையிடையே கிளறி விட்டுட்டு மல்லி இலையை தூவி 2 ஸ்பூன் நெய்யை போட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கர்நாடகாவில் இந்த பிஸ்பெல்லா பாத் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க பிஸ்பெல்லா பாத்தை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இந்த பிஸ்பெல்லா பாத்துக்கு எக் ஃப்ரையும் அப்பளமும் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஊறுகாவும் அப்பளமும் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழம்பே வைக்க தேவையில்லை.
இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.